ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலருவாய். ஆம் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு முறை கேள். நிச்சயமாக உனக்கான விருப்பம்தான் முக்கியமான விருப்பம். நிச்சயமாக ஒன்றை நிறைவேற்றி தருவேன். முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். உன் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் ஒரு புத்தம்போது திருப்பங்கள் ஏற்படப் போகிறது. நினைத்த வாழ்வை நிறைவாக பெறப்போகிறாய். உன் அன்பிற்கு நான் கொடுக்கும் பரிசு மங்களகரமான நிகழ்வு ஒன்று உன் மனம் போல் நடக்கப் போகிறது. உன் காதால் கேட்கும் செய்தி எல்லாமே சந்தோஷமான செய்தியாக இருக்கும். நான் எப்போதும் நல்லவர்களையும் கருணை உள்ளம் கொண்டவர்களை மட்டுமே தேடி பிடிக்கின்றேன். அப்படித்தான் உன்னை நான் பிடித்துள்ளேன். சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என்னிடம் நானே இழுத்துள்ளேன். உன் வாழ்க்கையில் நிகழும் எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தாவாக நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள்? அத்தனையும் என்னிடத்தில் விட்டுவிடு. என் கவனமும் பார்வையும் உன் மீதுதான். கவலைப்படாதே, கலங்காமல் காத்திரு, பொறுமையாக இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக நல்லதொரு விதத்தில் உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆகையால்தான் இந்த முருகப்பெருமான் ஓர் இனிப்பான செய்தியுடன் உன்னிடத்தில் வந்து காத்திருக்கிறேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது. நான் வாழும் உன் வீடு, அதில்தான் நான் உன்னிடத்திலே குடியிருக்கிறேன். உன்னுடைய பயணம் முட்களால் ஆன பாதையாக இருந்தது. இனி நீ சோலையில் நடக்கப் போகிறாய். வெற்றிகளை விதைக்கும் நாளாக இந்த நாள் உனக்கு அமைகிறது. சந்தோஷம்தானே? நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது. நான் சொல்வது சரிதானே? ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றப்படக்கூடாது. ஏனென்றால் உனக்கான நல்ல நாள், நல்ல செய்தி அடுத்தடுத்து உன்னை வந்து கொண்டேதான், உன் செவியில் வந்து சேர்த்து கொண்டேதான் இருப்பேன். தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே தான் உனக்கு சொல்லும், அதையே தான் உனக்கு செய்யும். இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். புரிகிறதா என் செல்லமே? நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்று விடு. உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது. எதை நினைக்கிறாயோ அது நடக்கப் போகிறது. பிறகு நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய். நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப் போகிறாய். நீ சற்றும் எதிர்பாராத அற்புதம் நிகழத்தான் போகிறது. உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய். இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய். உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள். உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் இந்த முருகப்பெருமான். உன் விருப்பப்படியே அனைத்தும் நல்ல விதமாக நடக்கப் போகிறது. உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது. நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் என் செல்லமே. ஏனென்றால் இப்பொழுதுள்ள சூழ்நிலைகளில் எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றி அமைக்கப் போகிறேன். கவலைப்படாதே. உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். புரிகிறதா? கடந்து செல். காலங்கள் மாறும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல, உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு என்று வரும்பொழுது அந்த இடத்தில் நீ யாரோவாகத்தான் இருப்பாய். ஆகவேதான் நான் சொல்வது, ஓர் அளவுக்கு மேல் அதிகமாக யாரிடத்திலும் பாசம் வைக்காதே.
யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே. ஏனென்றால் உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை. அதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு. புரிகிறதா? நீ என் பார்வையில், என் பாதுகாப்பில், என் அரவணைப்பில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. விரைவில் உன் நிலை மாறும். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் மாற்றி காட்டுவேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் நல்ல எண்ணங்கள், உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடையச் செய்யும். நிதானம் ஒன்றே உன் நல்வழிக்கு கொண்டு செல்லும். நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் உப்பும் உறவும் ஒன்று. ஏனென்றால் அளவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கசந்து விடும் என் செல்லமே. சிலருக்கு மனம் வெள்ளை, சிலருக்கு மனமே இல்லை, சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது. ஆம் செல்லமே, கவலைப்படாதே. இனி நீ நிம்மதியாக இரு. எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். இப்போது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு மட்டும் இரு. நம்பிக்கையை மட்டும் என்றும் தளர்த்து விடாதே. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய். நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? கவலைப்படாதே என் செல்லமே. உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது. உன் கனவு நிஜமாகப் போகிறது. நிம்மதியாக இரு என் செல்லமே. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன் சந்தோஷமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும். கவலைப்படாதே. உன் கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. அதற்கெல்லாம் உன் வாழ்க்கைக்கு உன் முருகப்பெருமான் நான் பொறுப்பு. உனக்கால காலம் தொடங்கிவிட்டது, வந்துவிட்டது என் செல்லமே. கவலைப்படாதே. உனக்கான காத்திருப்புகள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ என்றும் இந்த முருகப்பெருமானின் ஆசியுடன் உன் குடும்பத்துடன் சகல சௌபாக்கியங்களை பெற்று நன்றாக இருப்பாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.